பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிகை மகேந்திரன். இன்று ஒரு உணவை பற்றி பார்ப்போம். கீரை. எனக்கு இது கீரை, உங்களுக்கு மூலிகை. ஓரிதழ் தாமரை என்ற ஒரு மூலிகை. மூலிகைன்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு புரியுது. கீரைன்னா புரியல. கீரைன்னா வெறும் சிறுகீரை, முருங்கீரை, அரைக்கீரை மட்டும்தான் இவங்க கீரை நினச்சிக்கிறாங்க. இதுவும் ஒரு கீரை தான். என்ன பண்ணுறது, விஞ்ஞானத்தில் போய் இப்படி வளர்ந்துட்டீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க உணவே மருந்து, மருந்தே உணவுன்னுவாங்க. நான் உணவுன்னு தான் சொல்லுவோம். உணவு போய் மருந்துன்னெலாம் சொல்லக்கூடாது, தப்பு. படைத்தவன் உணவு கொடுத்தா அதை போய் இவங்க மருந்துன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் அரிசியே மருந்துன்னுவாங்க போலக்குது இவங்க. நம்ம உஷாராக இருப்போம். யார் எதனா சொல்லி போட்டால் முடிந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி இது ஓரிதழ் தாமரை. இது எட்டுன்னு வந்திருக்கேன். இது 100% ஆர்கானிக். ஐயா 100% ஆர்கானிக். நாங்கள் எப்படின்னா இது எங்கே எடுக்கிறேன் அப்படின்னா மலைப்பகுதிகள், காடு பகுதிகள், ஹைவே பகுதிகள், ஏரி பகுதிகளில் எடுக்கிறது. இது விவசாயம் பண்ணுறது கிடையாது. இது இயல்பாகவே முளைத்திருக்கும். இதுக்கு கிணற்று நீர், போர் நீர் கட்டுறது கிடையாது. யூரியா, பொட்டாசியம், களைக்கொல்லி, பால்டன் எதுவுமே இதில் இருக்காது. இதுதான் 100% ஆர்கானிக். இது வெறும் மழை நீர், பனி நீர், காற்று நீர். இயல்பாக மழை நீர் வரும், பனி நீர் வரும், காற்று நீர் வரும். இதை தான் குடிச்சிட்டு இது உயிர் வாழும். இதுக்கு தான் வீரியத்தன்மை அதிகம். அந்த காலத்தில் இதை தான் முழுக்க கொடுத்துன்னு இருந்தாங்க. புரியுதுங்களா? இது எட்டுன்னு வந்துக்கிறேன். இதை சுத்தி செய்யணும். ரொம்ப முக்கியமானதே என்னென்னா சுத்தி செய்யணும். இது பாருங்கள், இது மாதிரி இதில் பில்லுங்கள்லாம் இருக்கும். அறுவடை பண்ணும்போது எல்லாம் கலந்து தான் இருக்கும். எப்படி செஞ்சாலும் இந்த கலை வந்தே தீரும். முக்கியமானது சுத்தி செய்யணும். சுத்தி செஞ்சால் மட்டும்தான் தரம் இருக்கும். புரியுதுங்களா? இது பாருங்கள், எல்லாத்துலேயும் பில்லுங்கள், கலைகள் இருக்க தான் செய்யும். இதை சுத்தி செய்யணும். இதை எட்டுன்னு அப்படியே போட்டு தண்ணியில் அழைச்சி காய வச்சிட்டிங்கன்னா பவுட்ரு க்ரீன் கலரில் வராது, ப்ரௌன் கலரில் வரும். இது பாருங்கள், சுற்றி செஞ்சுக்கிறேன் பார்த்தீங்களா? இதுதான் ஓரிதழ் தாமரை. இது பவுட்ரு. இது மாதிரி நான் கொடுப்பேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், இது சுற்றி செஞ்சுது. இது என்னென்னா எப்படி சுற்றி செஞ்சுக்கிறேன் பாருங்கள். ஒரு பில்லு எதுவுமே இருக்காது. இதை சுற்றி செஞ்சு இதை தண்ணியில் 5 முறை அழைப்பேன். அழைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு சுற்றி செய்தல் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த காம்பு இருக்குது பாருங்கள். இந்த காம்பு கூட இருக்காது. அதெல்லாம் வெளியே எடுக்கணும். அது ஒரு சுற்றி இருக்கா, அடுத்து ஒரு சுற்றி. அது இது பாருங்க, அது பக்காவாக இந்த காம்பெலாம் வெளியே எடுத்துணும். அந்த காம்பெலாம் அரைச்சி கொடுக்கக்கூடாது. புரியுங்களா? இதெல்லாம் அரைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரே வராது. அது கண்டிப்பாக ப்ரௌன் ஷேடு காட்டும். சுற்றி செய்தல் ரொம்ப முக்கியம். மூலிகை இந்த கீரையை எடுக்கிறத விட சுற்றி செய்கிறது ரொம்ப சிரமம். இது பாருங்க, மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதை இப்போது பிரித்து எடுத்துடும். இப்போ பாருங்கள், இதுதான் சுற்றி செஞ்சது. எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் அதிலேருந்து பிரித்து எடுக்கணும்னா பவுட்ரு ப்ரௌன் கலர் தான், ஒரு க்ரீன் கலரே வராது. எட்டுன்னு அப்படியே போட்டு தண்ணியில் அழைச்சிட்டு மொத்தத்தையும் போட்டு அரைச்சிடக்கூடாது. இது எல்லாமே எவ்வளோ சுற்றி செஞ்சுக்கிறோம் பாருங்கள். இது அனைத்தும் வேஸ்ட்டு. அதிலேருந்து பிரித்து எடுத்தது. இது புரிஞ்சுக்கோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய காம்புலாம் நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் கட் பண்ணி போட்டிருப்போம். இதெல்லாம் பாருங்கள், அதிலேருந்து கட் பண்ணி எடுக்கிற காம்புங்க. புரியுதுங்களா? இது எல்லோரும் சொல்லுவாங்க வேரை தான் சாப்பிட்டா தான் பலன்னு. வேரெல்லாம் எடுக்கக்கூடாது. அதுவும் உயிரோடு இருக்கணும், நம்மளும் உயிரோடு இருக்கணும். புரியுதுங்களா? அது யாராவது சொல்லி போட்டால் நான் வேர் எடுக்கதில்லை. அது என்னை பொறுத்தளவுக்கு வேர் எடுக்க மாட்டேன். அது உயிரோட முளைச்சி வரணும். மேலே அறுவடை பண்ணனா முளைச்சி வந்துன்னே இருக்கும். இப்போது இதை இதெல்லாம் நீங்கள் நீக்கினா தான் இந்த க்ரீன் கலரில் பவுட்ரு வரும். ரொம்ப முக்கியமானது சுத்தி செய்தல். இப்போது இந்த கீரை என்ன கலர் இருக்கோ அதே கலரில் பவுட்ரு கொடுக்குறேன். இதாங்க தரம். இது மாதிரி இருக்கிறத வாங்கி கொடுக்கும் பொழுது இது என்னென்னா ஆண்களுக்கு உயிர் சத்து கம்மியாகுது, செக் பண்ணுங்க, உயிராற்றல் கம்மியாகுது பர்சன்டேஜ்ன்றாங்க பாருங்கள். அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், மாத விளக்கு நடக்கலை, இது இருக்குதுன்னா எப்பொழுதும் எமோஷன் டென்ஷனாக இருப்பாங்க. குழந்தை பிறப்பது தடையும் இருக்கும். அதுக்கு இதை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அதில் படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறேன். நான் பவுட்ரு மெயின் ப்ரௌன் கலர் இருக்குது அப்படின்னா சுற்றி செய்தல் சரியாக செய்யலை. அப்படி இல்லைன்னா ரொம்ப பழசு. இது தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா பவுட்ரு வாங்கினா ப்ரௌன் கலரில் இது க்ரீனே இல்லைன்னு. இது மாதிரி க்ரீன் இருக்கணும். அதே மாதிரி இப்போ இது அறுவடை பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா? இது சுற்றி இது 10 நாளில் கையில் குத்துரும். இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வாங்கிறது அரைச்சதுலேருந்து டேட்டு போடுறாங்க. ஆனால் அது என்றைக்கு அறுவடை பண்ணாங்க? இப்போ அறுவடை பண்ணாங்களா, இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி அறுவடை பண்ணாங்களா, இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி? அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ரொம்ப நாள் இதை கடத்திட்டிங்கன்னா ப்ரௌன் கலர் வந்துடும். பழசாயிடுச்சுன்னா ப்ரௌன் ஷேடு வந்துடும். இப்போ இது க்ரீனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இது கிள்ளி 10 நாளில் கையில் கொடுக்குறேன் மக்களுக்கு. இது மாதிரி கொடுக்குறேன். இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. நம்பர் 1 சூடான பால், நம்பர் 2 சுட தண்ணி, நம்பர் 3 பச்சை தண்ணி. இது ஐயா இது நான் கொடுத்தேங்க ஐயா, எங்கள் பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. காலேஜ் படிக்கிறான் பையன், காலேஜ் படிக்குது பொண்ணு, வெள்ளைப்படுதல் இருக்குது
அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கருமுட்டை மாதவங்களுக்கு சரியாக நடக்கலைங்க ஐயா, அது மாதிரி உபாதைகள் இருக்குது அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னா அதுக்கும் சாப்பிட்லாம். அடுத்த வீடியோ பாருங்கள். இதை எப்படி இந்த பவுடரை மூலிகை இட்லியாக மாற்றிடலாம் சூப்பராக. அவங்க சாப்பிட மாட்டேனாங்கன்னா அதுக்காக நம்ம டென்ஷன் எமோஷன் ஆகக்கூட கொஞ்சம் மாற்றி சிந்தித்து அவங்கள சாப்பிட வைக்கணும். அடுத்து இது எப்படி மூலிகை இட்லியாக வருதுன்றது வந்து நீங்கள் வந்து பாருங்கள். நன்றி, மகிழ்ச்சி. இது வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. 8939238922 பசித்தர் மூலிகை மைந்தன் கொரியரில் அனுப்பிச்சி வைப்பேன். நன்றி, மகிழ்ச்சி.